ஹே ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் த சேனல். இன்றைக்கி நம்ம யுவர் மைண்ட் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலன்னா பார்த்துருங்கடா, லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம் பார்த்துருங்கடா. அப்புறம் டேங் எஃப்எஃப் கேட்டிருந்தீங்க, அதை நான் கண்டிப்பாக நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேடா, லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ நம்ம டேங் சைடு தான் பார்க்க போகிறோம். ஹேனா இந்தா டே இன்ஷோ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் டே கிட்ட கொடுக்குறாங்க. டே ஃபேஸை சேடாக வச்சுட்டே தான் கால் அட்டன் பண்ணுறான். இன் கால் ஹலோ இன்ஷோ அப்படின்னு ஷேட் டோனில் சொல்கிறான். டே, நான் நியூஸில் பார்த்தது ஒயன் உண்மைதானா? உண்மைதானாடா அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாகவே பேசுகிறான். ஆமாம் இன்ஷோ, ஒயனை காணோம் அப்படின்னு டல்லாக சொல்கிறான். ஓ மை காட், நீ இப்போ எங்கே இருக்க? நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உன்ட்ட சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாகவே பேசுகிறான். டே இன்ஷோ பேசுகிறது கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி, என்னாச்சுடா? நான் அப்பா வீட்டில் தான் இருக்கேன். சரி டே, நீ அங்கேயே இரு, நான் இப்போ அங்கே தான் வந்துட்டு இருக்கேன், ஒயனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இதை கேட்டு டே ஷாக் ஆகிட்டு எந்திரிக்கிறான். அப்போ ஜேஹோப், என்னாச்சு டே? இன்ஷு என்னடா சொன்னான்? இல்லைடா, இன்ஷு ஏதோ ஒயனை பற்றி சொல்லணும்னு சொன்னான், இப்போது இங்கே தான் வந்துட்டு இருக்கானா அப்படின்னு கொஞ்சம் வேகமாக சொல்கிறான். இதை கேட்டு ஜேஹோப் அண்டு ஹேனா ஷாக் ஆகுறாங்க. அப்படியா, ஒயனை பற்றியா அப்படின்னு ஹேனா கேட்கவும், ஆமாம் ஹேனா, சரி நான் வெளியே போய் இன்ஷுவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே என்ட்ரன்ஸில் நிற்கிறான். அப்போ கரெக்டாக இன்ஷு கார் ட்ரைவ் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இன்ஷு கார் பார்க் பண்ணிட்டு கார்லேருந்து இறங்கிட்டே பார்த்துட்டு வேகமாக வரான். டே இன்ஷுவை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்ஷு, டே நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும்டா. தெரியும் இன்ஷு, வா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி பாலுகனி கூப்பிட்டு போகிறான். அங்கே ஜேஹோப் அண்ட் ஹேனா உட்காந்துருக்காங்க. டே, நான் உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு சொன்னேன்டா. நான் ஒயன், ஜேஹோப், ஹேனா, நாங்கள் 4 பேரும் ஒன்று தான்டா. எங்களுக்குள்ளே சீக்ரெட்ஸ்லாம் கிடையாது, நீ இங்கேயே சொல்லு. டே இன்ஷு ஜேஹோப் ஹேனா 4 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இன்ஷுவை 3 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. இன்ஷு அவனோட ஹெட்டை டவுன் பண்ணி உட்காந்துட்டே இருக்கான். அப்போ ஜேஹோப், டே என்னடா? ஹேனாவும் அப்போது ஒயனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க, என்னன்னு சொல்லி இன்ஷு அப்படின்ட்டேயும் கேட்குறான். நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், உங்களுக்கு ஜிமினை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டு 3 பேரையும் பார்க்குறான். ஜிமின் நம்ம கேட்ட விட டே, ஜோப், ஹேனா 3 பேரும் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு தான் தென் ரிலைஸ் பண்ணுறாங்க. ஆமாம் தெரியும், நம்ம கூட ஸ்கூலில் கூட ஹையர் ஸ்டடி படித்தானே, கிளாஸ் டாப்பர் கரெக்டா? ஜேவ் அண்ட் டேயும் ஆமாம் நோட் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஏன்டா நீ ஜிமினை சொல்கிற, ஜிமினை பற்றி ஏன் கேட்குற அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக கேட்டோன்னே இன்ஷு ஒரு டீப் பிரேத் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஸ்கூலில் சயின்ஸ் லேபில் நடந்த எல்லாத்தையும் பயந்துகிட்டே சொல்கிறான். இன்ஷு சொல்கிறது கேட்டு டே, ஜேஹோப், ஹேனா 3 பேரும் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக ஆகுறாங்க. ஷாக்காகி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இன்ஷு சொல்கிற, எனக்கு புரியலை அப்படின்னு ஜேஹோப் கேட்டோன்னே, ஆமாம் அன்னைக்கு ஜிமின் உள்ளே ஒயனை பார்த்துட்டு என்கிட்ட என்னோடய ஒயனை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டு என்னோட ஃபைட் பண்ணான். ஃபஸ்ட்டு ஜிமின் என்கிட்ட நல்லா அடி வாங்கினான். ஆனால் அடுத்து ஜிமினோட ஆக்டிவிட்டீஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஏதோ ஒரு எவில் மாதிரி மாறிட்டான். என்னை அடித்து இந்த கை தானே என்னோடய ஒயனை ஹர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி என்னோடய கையவே அப்படியே உடச்சிட்டான். நான் அவன்கிட்ட கெஞ்சி என்னை விட்டுருன்னு சொன்னக்கு அதுக்கப்புறம் தான் என்னை விட்டான். நான் அதனால தான் அடுத்த 1 வீக் ஸ்கூலுக்கே வரல. என்னோடய கை ஓரளவு க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே வந்தேன். ஜிமின் அப்போது பேசினதை வச்சு பார்த்தா ஜிமின் ஒயனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் நீயும் ஒயனும் கமிட் ஆகும், ஜிமின் சைலண்ட்டாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இன்ஷு சொல்கிறது கேட்டுட்டு டேயோட ஐஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஜேஹோப், இதை ஏன் நீ சொல்லலை? அட்லீஸ்ட் ஒயன்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் பேனிக்கோட சொல்லணுன்னு நான் ஸ்கூல் லாஸ்ட் டே அன்றைக்கி ஒயன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் டேயும் ஒயனும் லவ் லைஃப் அவங்களுக்கு நல்லா போய்ட்டு இருந்துச்சு. இப்போ இதை சொல்லி எதுக்கு ஒயனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னடா அப்படின்னு டே கேட்குறான். நான் ஜிமினை உங்கள் வெட்டிங்லேயும் பார்த்தேன், ரொம்ப சேடாக நின்று உங்கள் வெட்டிங்கை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு டல்லாக சொல்கிறான். ஜேஹோப், ஹேனா, என்னடா சொல்கிற? டேக்கு பேச்சே வரல, ஷாக்காக உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாம், ஒரு காரில் நின்று ஷேடாக வெட்டிங்கை பார்த்துட்டு இருந்தான். பட் டே ஒயனுக்கு இந்தியன் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவளை சர்ப்ரைஸ் பண்ணும்போது
ஜிமின் வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடினதை நான் பார்த்தேன். 3 பேர் ஷாக் ஆகிட்டாங்க. ஜிமின் இப்படி அழுது போனதை பார்த்தா ஜிமின் இவ்வளோ இயர்ஸாக ஒயனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் இதை அப்போயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் ஜிமினே ஓடிட்டான்னு நினச்சி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். பட் இப்போ ஒயனை காணோன்னு நியூஸில் பார்க்கவும் எனக்கு என்னமோ தப்பாக படுதுடா அப்படின்னு கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்கிறான். இன்சு பேசுகிறத பார்த்துட்டு ஜேஹோப் ஹேனா ஷாக்காக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜேஹோப் ஒரு வேளை ஒயனை ஜிமின் கிட்னாப் பண்ணியிருப்பானோ அப்படின்னு ஷாக்காக கேட்குறான். ஜிமின் இந்த சைடு வந்து என்ன நடக்குதுன்னா, ஜிமின் உங்களை மறைச்சி பார்த்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை அகெயின் பார்க்குறான். உங்கள் ஃபிங்கர்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. ஜிமின்ஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் டக்குன்னு அவன் மவுத்தில் வச்சு உங்களோட ப்ளட்டை ஷக் பண்ணியிருப்பான். நீங்கள் ஜிமினை ஷாக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து அவனோட டங்கை வச்சு உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து அப்படியே கட்டான ப்ளேஸில் நல்லா ஷக் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக அது ஜிமின் ஸ்டாப் பண்ணாமல் அவனோட டங்க் வச்சு ரப் பண்ணிட்டே இருக்கான். யூஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அதுதான். பட் உங்களால் முடியல. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஜம்மன் அப்படின்னு வேர்ட்ஸ் உங்கள் மவுத்துலேருந்து அவுட் ஆகுது. ஜிம்மின் நீங்கள் உங்கள் மான் சவுண்டை கேட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ தான் ஜிம்மினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி டக்குன்னு உங்கள் ஃபிங்கர்ஸை அவன் லிப்ஸில் இருந்து எடுக்கிறான். நீங்கள் மெதுவாக அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணி ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் ஒய்டன் ஐஸில் உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸை பார்த்து ஜிம்மினுக்கு வந்து ஷை அண்ட் எம்பாரசிங்காக இருக்குது. உங்கள் ப்ளீடு ஸ்டாப் ஆயிடுச்சு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாஷ் பேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் டேப் ஓப்பன் பண்ணி வாட்டரில் உங்கள் ஃபிங்கரை வாஷ் பண்ணுறான். நீங்கள் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு ஃபஸ்ட் எய்ட் வந்து பண்ணி பேண்டேஜ் போட்டு விடுறான். இப்போ ஓகேவா ஒயன் அப்படின்னு கேட்டு உங்கள் ஐஸ் பார்க்காமையே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மின் பண்ணுறதை பார்த்து லைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு ஓகே ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. குட், சரி நீ இங்கே இரு, நான் போய் டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா டின்னர் ரெடி பண்ண போயிட்டான். நீங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்றீங்க. பட் ஜிமின் இன்னுமே உங்கள் ஃபேஸை பார்க்காம ஷையாக தான் இருக்கான். நைட் சீக்கிரம் 2 பேருமே தூங்கிட்டீங்க. அப்புறம் ஜிமினை உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி 2 பேரும் கமிட் ஆகுறீங்க. தென் 2 பேரும் ஜாப் பண்ணிட்டு கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் பண்ணுறீங்க. நீங்களும் ஜிமினும் ரொம்ப ஹாப்பி லைஃபாக உங்களோட என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீம் வந்து நீங்கள் வேகமாக அடித்து பிடிச்சி ஒக்கப்பாகி பெட்டில் உட்காடுறீங்க. நீங்கள் உங்களை சுற்றி பார்க்குறீங்க. அதுக்கடுத்து தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு ஹெவி ப்ரீத் எடுத்துட்டு கனவா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் இருக்க வெட்டிங் ரிங்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் ஃபில் ஆகுது. அப்போது நீங்கள் மனசுக்குள்ளே அப்படின்னு நினச்சிட்டு அழுகுறீங்க. அப்போ ஜிம்மின் அவங்க மேலே வச்சுருந்த லவ் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் 1 செகண்ட் அப்படியே அழுகிறத ஸ்டாப் பண்ணுறீங்க. எனக்கு இப்போது என்ன பண்ணுறது என்னன்னே தெரியல. என்ன பண்ணுறது, நான் எது சரி தப்புன்னே தோணல. ஆனால் ஜிம்மின் என் மேலே வச்சுருக்க லவ், ஜிம்மின் எனக்காக அனுபவித்த பெயின்காக அட்லீஸ்ட் நான் அவன் கூடயாவது இருக்கணும். அவன் என்னால் என்ன சொல்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். என்னை மன்னிச்சிருட்டு, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருட்டேன் அப்படின்னு நீங்கள் உங்களை புலம்பிகிட்டே நினச்சிட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிட்டு எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஜிம்மின் குக் பண்ண டிஷ்ஷை டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் ஜிம்மினை பார்த்த உடனே குட் மார்னிங் ஜிம்மன் அப்படின்னு சொல்லி ஐஸ்மைலோட ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களை இப்படி பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி மார்னிங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்மைல் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்க. தென் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. அப்போது நீங்கள் ஜிம்மின் பார்த்துட்டு ஜிம்மன் சொல்லு ஒயன் அப்படின்னு சாப்பிட்டுட்டே உங்களை பார்க்குறான். எப்போயுமே வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுடா ஸோ அப்படின்னு அவன் கேட்குறான் டவுட்டாக. இல்லை ஜிம்மன், வீட்டுக்கு வெளியே இருக்க இந்த ஐலாண்ட் அண்டு சீ பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ், எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வெளியெல்லாம் போய் ஜாலியாக இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா இருக்கும்ல, அங்கெல்லாம் போகலாம்ல, இப்போ தண்ணியிலலாம் நல்லா ஆடலாம்ல ஜிம்மன் அப்படின்னு குழந்த மாதிரி பேசுகிறீங்க.
ஜிமின் நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளே ஓ மை காட் ஒயன் யோ க்யூட்டாக இருக்குடி அப்படியே உன்னோட சீக்ஸை பிடிச்சி அப்படின்னு நினச்சிட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹாப்பி ஆகிறத பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாகிறீங்க. நிஜமாவா அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டடாக கேட்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆமான்னு ஹெட்டை நோட் பண்ணுறான். ஆனால் இப்போ இல்லை, நம்ம ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஈவினிங் டைம் ஆகுது. நீங்கள் ஸ்லீவ்லெஸ்லேருந்து ஷார்ட்டான ஒரு சின்ன பிளாக் கலரை ஃப்ராக் வியர் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. ஜிமின் ஹாலில் கேமரா பேக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு கீழே போகிறீங்க. ஜிமின் பீச் ஷார்ட் போட்டு டாப் 3 பட்டன் போடாமல் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கும். ஜிமின் நீங்கள் வர ஃபுட் சவுண்டு கேட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வியர் பண்ணியிருக்க அந்த ஃப்ராக் உங்களுக்கு டைஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. ஜிமின் உங்களை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே ஹே ஜிமின் யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் நீ கூட ரொம்ப ஹாட்டாக இருக்குடி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஒயன் அப்படின்னு சொல்லி பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கான். சரி போகலாமா? போகலாம் ஒயன் வா அப்படின்னு 2 பேரும் மெயின் டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. பட் ஸ்டாப் ஆகி உங்களை பார்க்குறான். என்னடா அப்படின்னு கன்ஃபியூஸாக கேட்குறீங்க. உனக்கு ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் சொன்னது கேட்டவோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரீங்க. ஜிமின் அண்டு நீங்கள் வெளியே வரீங்க. வீடை சுற்றி பெரிய காம்பவுண்ட் வால் இருக்குது. ஸ்டெப்ஸில் இருந்து கீழே வரீங்க. சாண்டாக இருக்குது. அப்போ அங்கே ஏதோ வேகமாக ஓடி வர மாதிரி இருக்குது. சவுண்டு கேட்குது. நீங்கள் பயந்து ஜிமின் பக்கத்தில் நிற்கிறீங்க. அவங்க 2 பேர் பார்த்து ஒரு டாக் வேகமாக ஓடி வருது. நீங்கள் அந்த டாக்கை பார்த்துட்டு பயந்துட்டே ஜிமினோட ஆர்ம்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. ஐயோ ஜிமின் என்னடா இது? வெயிட் பண்ணுடி அப்படின்னு சொல்கிறான். அந்த புல்டாக் வேகமாக ஓடி ஜிமின் மேலே குதிக்குது. ஜிமின் ஹேண்டில் விழுகிறான். அந்த டாக் ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக லிக் பண்ணுது. ஜிமினை ஸ்மைல் பண்ணிட்டு மிஸ்ஸோ போதுண்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். நீங்கள் இவங்களை பார்த்து அப்படியே நிற்கிறீங்க. வயன் இவனே மிஷோ நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அந்த டாகை மீஷோவா அப்படின்னு லைட்டாக பயத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க. மீஷோ ஸ்லோவாக உங்ககிட்ட அப்படியே உட்காந்துருக்குறான். மீஷோ கார்டியன் மாதிரி உங்ககிட்ட உட்காந்துட்டு இருக்கு. நீங்கள் மீஷோட ஹெட்டை சாஃப்டாக ரப் பண்ணி விடுறீங்க. ஜிமின் ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்தியா நான் தான் உன்னோட ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ண வச்சேன், ட்ரை பண்ணேன் ஆல்ரெடி. ஸோ உன்னை எதுவும் பண்ணாது, உன் ட்ரெஸ்ஸை ஸ்மெல் பண்ண வச்சு ட்ரைன் பண்ணிட்ட, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் மீஷோவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போது நம்ம 3 பேரும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி வா பீச்சுக்கு போகலாம் ஒயன் அப்படின்னு மீஷோவையும் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் உங்களை வீட்டோட பேக் சைடு கூட்டிகிட்டு போகிறான். காம்பவுண்ட் வாலில் உள்ள பீச் ஸ்டார்ட் ஆகுது. வியூ செம்மையாக இருக்குது. நீங்கள் பீச்சில் பார்த்து உடனே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி வேகமாக பீச்சுக்குள்ளே ஓடி போய் அப்படியே வாட்டருக்குள்ளே ஹாப்பியாக விளையாடுறீங்க. ஜிமினை சாண்டில் உட்காந்துட்டு நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து கேமராவில் உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். நீங்கள் இருக்கிற பிளேஸ் அவ்வளோவா ஆழம்லாம் இல்லை. ஸோ ஜிமின் உங்களை ஸ்டாப் பண்ணல. நீங்கள் செம்மையாக விளையாடிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்து டேய் ஜிமின் நீயும் வா, அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாடா அப்படின்னு கத்தி கூப்பிட்றீங்க. வரவன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு எந்திரிக்கிறான். நீங்கள் ஜிமினை பார்த்து வாட்டரில் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி கீழே போடுறான். உங்கள் ஐஸ் அப்படியே ஒயிட் ஆகுது. ஜிமின் ஷார்ட்ஸ் மட்டும்தான் இப்போ போட்டிருக்கான். அவனோட காலர் போன், செஸ்ட்டு, ஆப்ஸ்ன்னு நீங்கள் ஜிமின் மேலே இருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே அப்படியே இருக்கீங்க. ஜிமின் அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு ஸ்லோவாக வாட்டருக்குள்ளே வரான். வாட் அ மேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இதை அப்படியே போயிட்டுருக்கலாம். நம்ம இந்த சைடு பார்க்கலாம். ஜேஹோப் டேங்க் சைடு என்ன நடக்குதுன்னு. ஜேஹோப் கேட்டிருப்பான் ஒரு வேளை அவன் இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டே, ஹேனா, இன்ஷூன்னு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. டே வேகமாக எந்திரிச்சு பால்கனி விட்டு வெளியே போகிறாரு. டே போகிறத பார்த்து இவங்களும் டே பின்னாடியே போகிறாங்க. டே எங்கடா போகிற அப்படின்னு ஹேனா வரா.
ஜிமினை பற்றி சாங்கிட்ட சொல்லணும், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறான். அப்போ சாங் டேயை பார்த்து வேகமாக ஓடி வரான். டே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி டேயை பிடிச்சி போலீஸ் ஃபோர்ஸ் இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். டே, ஜேயோப், ஹேனா, இன்ஷு எல்லோரும் கன்ஃபியூஸாக உள்ளே வராங்க. சாங் என்னாச்சுடா அப்படின்னு ஜேயோப் வந்து கன்ஃபியூஸாக கேட்குறாங்க. அப்போ வந்து சாங் டேய் அந்த மால் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணதில் இந்த வீடியோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் இருக்க டிவியை ப்ளே பண்ணுறான். அந்த வீடியோவில் நீங்கள் கிஃப்ட் ஷாப்பில் இருந்து வெளியே வந்து ஒரு பர்சன் மேலே ஹிட் ஆகுறீங்க. அந்த பர்சன் ஜிமின் தான். பட் ஜிமின் ஹூடி மாஸ்க்குன்னு போட்டு ஃபுல்லாக கவரில் இருக்கான். நீங்கள் ஜிமின் கூட ஜாலியாக பேசிவிட்டு காஃபி ஷாப் போகிறீங்க. தென் 2 பேரும் சேர்ந்து மாலோட கார் பார்க்கிங் போய் அங்கேருந்து காரில் வெளியே போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இதே கார் தான் நீ கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் இருந்துச்சு. 2 ஒரே கார் தான், நம்பர் பிளேட் இல்லை. அப்போது இது 2மே ஒரே பர்சன் தான். இவன் தான் ஒயனை கிட்னாப் பண்ணியிருக்கணும். பட் ஃபேஸ் தெரியவே இல்லை. எல்லாம் பிளான் பண்ணி தெளிவாக பண்ணியிருக்கான். டேய் என்னடா இவன் இப்படி பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறான். சாங் சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு அந்த வீடியோவில் இருந்த பர்சனை எங்கேயோ பார்த்த மாதிரியே டே, ஜேயோப், ஹேனா, இன்ஷு எல்லோரும் நினைக்கிறாங்க. அந்த வீடியோவில் இருந்த பர்சனோட ஹைட்டோ ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும்போது ஜிமின் மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அப்போது இது கண்டிப்பாக ஜிமின் தான் அப்படின்னு இன்ஷு சொல்கிறான். இன்ஷு சொல்கிறது கேட்டு ஆமான்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறான். என்னது, யார் ஜிமின்னு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சாங் கேட்டோன்னே சாங்கை கன்ஃபியூஸாக பார்த்துட்டு சொன்னோன்னே சாங்கிட்ட இன்ஷு சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். சொல்கிறது கேட்டு சாங்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது. அண்ட் இன்ஷுவை பார்க்கும்போது செம்ம கோவமாக வருது. சாங் இன்ஷுவை முறைச்சிட்டே பார்த்துட்டே இருக்கான். டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷுவோட காலர் பிடிக்கிறான். இன்ஷு பயந்து சாங்கை பார்த்துட்டு இருக்கான். ஜோப், ஹேனா ஷாக்காகி சாங்கை பிடிக்க வராங்க. ஏன்டா எங்கே ஓங்கிட்டே நீ தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்க, உன்னை ஜிமின் கொல்லாமல் விட்டுட்டான், நானாக இருந்தால் உன்னைய அங்கேயே கொண்டிருப்பேன் அப்படின்னு அடிக்க வரான். வேகமாக சாங்கை பிடிச்சி பின்னாடி இழுத்து வரான். ஜேயோப் அண்ட் ஹேனா இன்ஷுவை பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க. சாங் விடுடா அவனை அப்படின்னு கத்துறான். எப்படிடா நம்ம ஒயன்கிட்ட இவன் சும்மா விடக்கூடாது. சாங் ஒயனை இன்ஷுவை மன்னிச்சிட்டா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், விடு சாங் அப்படின்னு சொல்லி கத்துறான். சாங் சொன்னதுக்கிட்ட அப்புறம் தான் வந்து கொஞ்சம் காமாகறான். இன்ஷு வந்து ஹெட்டை டவுன் பண்ணி ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். ஆஃப்டர் சம் மூமெண்ட்ஸ் சாங், ஜேயோப், ஹேனா, இன்ஷு எல்லாருமே ஒரு ரூம்ஸில் சோஃபாவில் டீ சாப்பிட்டுட்டு உட்காண்ட்ருக்காங்க. அப்போ சாங் ஜிமின் மேலே டவுட் இருக்குது. ஓகே, இப்போ ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். பட் யாருக்குமே தெரில. அப்போ ஜேயோப் இல்லை சாங், நாங்கள் ஜிமினை டோட்டலாக மறந்துட்டோம். ஜிமின் ஸ்கூல் படிக்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, ஜிமின் ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஜேயோப், ஹேனா, இன்ஷு இல்லை அப்படின்னு சொல்லி ஷோக் பண்ணுறாங்க ஹெட்டை. அப்போது மட்டும் இருக்குது, ஒயன்கிட்ட நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த குரூப் ஃபோட்டோ இருக்குது, அதில் ஜிமின் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ சாங் அப்போது அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குட்டே? ஆனால் ஒயனோட பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்டா, வெயிட் பண்ணு, நான் ஆன்ட்டிகிட்ட கால் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அம்மா டேவ்க்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோவை எல்லார்கிட்டேயும் காட்டுறான். இன்ஷு கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் ஜிமினை காட்டி வேகமாக இவன் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லி கத்துறான். எல்லாரும் ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அந்த ஃபோட்டோவில் லாஸ்ட் ரோவில் ரொம்ப பாவமாக நின்றுட்டுருக்கான். அப்போது வந்து சாங் சொல்கிறான், இவனா நல்ல பையன் மாதிரி இருக்கான், சரி வாங்க நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் போகலாம், கவர்மெண்ட் மெயின் சர்வரில் இந்த ஃபோட்டோ வச்சு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் காரில் கிளம்பி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. மெயின் சர்வர் இருக்குது கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறாங்க. சாங் ஜிமினோட ஃபோட்டோவை அந்த சர்வரில் அப்லோட் பண்ணி சர்ச் பண்ணுறான். ஃபியூ செகண்ட் லோட் ஆகுது. தென் மேட்ச்டுன்னு சொல்லி ஜிமின் இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. ஜிமினோட நேம்லேருந்து ஆப்பிள் கம்பெனி சிஓ வரைக்கும் ஃபுல் ரெக்கார்ட் வருது. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே செம்ம ஷாக். அப்போது சாங்கு, டேய் என்னடா ஆப்பிள் கம்பெனி சிஓவா, உங்கள் கூட படித்த எப்படிடா இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், இவன் நம்ம அரெஸ்ட்டில் இல்லையே டேய்
ரொம்ப கஷ்டம்டா. இவனா அரெஸ்ட்டு பண்ணிலாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப முடியவே முடியாத ஒரு காரியம். ஓ டே அகேனு சாங்கை பார்த்து, டே சாங்கு ஆப்பிள் கம்பெனியில் தான் ஒயான் வந்து 4 இயர்ஸாக ப்ராஜெக்ட் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கன்ஃபியூஸ் அண்ட் ஷாக்கோட தான் சொல்கிறான். அப்போது ஜேஓப் அகெயின் சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக இது எல்லாம் ஜிமினோட பிளான்ஸ் தான் இருக்கணும், அவனாக தான் இருக்கணும். இவ்வளோ இயர்ஸா ஜிமின் ஒயனை மறக்காமல் ஒயனை பார்த்துட்டே இருந்திருக்கிறான். அப்போ ஹேனா இதுக்கு மேலே என்ன வேணும், ஜிமின் தான்னு தெரியுதுல்ல, அவனை அரெஸ்ட் பண்ணி ஒயன் எங்கன்னு வச்சுருக்கான்னு கேளுங்க. அப்போது வந்து சாங்கு நமக்கு ஜிமின் தான் அப்படின்னு ஒரு கிளியரான எவிடன்ஸ் இல்லை, நம்ம லீகலாக எதுவுமே பண்ண முடியாது, ஜிமினை நம்ம டச் பண்ணக்கூட முடியாது. அப்போட்டே சரி வா நம்ம ஜிமினை பார்க்க போகலாம். எங்கே அமெரிக்காவா? டேய் ஜிமின் உன்னைய பார்க்க விட்டுருவானான்னு நினைக்கிறியா? உன்னைய பார்க்க விட்டுருவானா ஃபஸ்ட்டு அவனையே? ஒயன் எங்கே, நம்ம ஏதாச்சும் ஒயன் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மாறிட்டிக்கிட்டா அவன் எப்படி முதல்ல உன்னை பார்க்க விட்டுருவானாடா? டேய் நீ நினைக்கிறியா அப்படின்னு சாங் சொல்கிறான். அப்போட்டே அவங்க இப்போ என்ன தான் பண்ணுறது, இப்போ என்ன தானடா பண்ணுறது அப்படின்னு கோவமாக கத்துறான். அப்புறம் இந்த சைடு மீன் வந்து அவனும் வந்துட்டு தண்ணியில் இறங்கி உங்களை பார்த்து ஒயன் அப்படின்னு அவங்களை கூப்பிட்றான். நீங்கள் ஐஸை ஃபாஸ்ட்டாக ப்ளிங்க் பண்ணி வா ஜாலியாக விளாட்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் மேலே தண்ணியை தள்ளிவிட்டு ப்ளே பண்ணுறீங்க. ஜிமினும் உங்களை தண்ணியில் தள்ளிவிட்டு விளையாடுறான். 2 பேரும் டைம் போகிறதே தெரியாமல் ரொம்ப நேரம் ஜாலியாக விளாண்டுருக்கீங்க. ஜிமின் சன்செட் ஆகிறத பார்த்துட்டு ஒயான் போதும் விளையாண்டது, வா வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சி தண்ணிக்குள்ளே இருந்து கரைக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜிமின் கேமராவில் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு டவல் கொடுக்குறான். ஜிமினும் டவல் எடுத்து ஃபேஸு பாடியெலாம் வைப் பண்ணிட்டு வரான். நீங்களும் ட்ராப் ஆகிற வாட்டர்ஸை வைப் பண்ணிட்டு ஜிமின் பின்னாடியே வரீங்க. உங்கள் 2 பேரும் பார்த்து மீசோ ஹாப்பியாக ஓடி வரான். மீசோ ஸ்டாப் நாங்கள் வெட்டாக இருக்கோம், கிட்ட வராத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறான். ஜிமின் சொன்ன உடனே மீசோ அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். மீசோ இப்படி பண்ணுறத பார்த்துட்டு சிரிச்சிட்டே நீங்கள் மீசோ கிட்டே வந்து நீல் டவுன் பண்ணி மீசோட ஹெட்டை சாஃப்டாக ரப் பண்ணுறீங்க. ஜிமினும் உங்கள் பக்கத்தில் நீல் டவுன் பண்ணி நீங்கள் பண்ணுறதை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. மீசோ நீங்கள் ரப் பண்ணுறதுல அப்படியே உங்கள் லேப்லேயே படுக்கிறான். அப்போது வந்துட்டு ஜிமின் மனசுக்குள்ளே நினைக்கிறான், அட பாவி யாரோட லேப்பில் இவன் படுத்துட்டு ஹெட்டில் வேற நல்லா பண்ணுறா மீசோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகி பார்த்துட்ருக்கான். நீங்கள் மீசோட ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு இது பார்த்துட்டு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. நாயா கூட ஒரு வேணாம் எப்படி அவள் எந்திரா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே மறைச்சி பார்த்துன்னு இருக்கான் அந்த மீசோவையே. மீசோ உங்கள் லேப்பில் இருந்து எந்திரிச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிளிக் பண்ணுறான். நீங்கள் சிரிச்சிட்டு மீசோ டேய் போதும்டா ரொம்ப கொஞ்சமாக ஐயோ கூச்சமாக இருக்குடா எனக்கு. மீசோ போதும்டா என்னடா நீன்னு விட்ட கொஞ்ச நேரம் இருக்கிறா எனக்கு கூசுதில்ல போதும் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினால் முடியவே இல்லை. மீசோ ஸ்டாப் இட், ஒயன் வெட்டா இருக்கா உனக்கும் கோல்டு வந்துடும் வா அப்படின்னு சொல்லி மீசோ கிட்டேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. மீசோ வெளியே பார்த்துக்கோ அப்படின்ட்டு மீசோவை பார்த்துட்டு சொல்லிட்டு வரான். மீசோவும் வீட்டோட எல்லா சைடும் சுற்றிட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து வாஷ்ரூம் போய் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரீங்க. டிஷர்ட் அண்ட் பேண்ட்டு வியர் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. ஜிமின் ஹாலில் இல்லை, நீங்கள் ஸ்டெப்ஸில் போயிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஆஃபீஸ் ரூமில் இருக்கான். நீங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. ஜிமின் லேப்டாப்புக்கு முன்னாடி உட்காந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் லேப்டாப்புக்கு சைடில் உட்காந்து ஜிமினை பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு மீட்டிங்கை பார்த்துட்டு இருக்கான். உங்கள் ஐஸ் அந்த ரூம் ஃபுல்லாக ரோமிங் ஆகுது. அந்த ரூம் பெரிய ரூமாக இருக்குது. அப்போ ஒரு வாலில் ஒரு பட்டன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதே பார்த்துட்டு இருக்கீங்க. மீட்டிங் ஃபினிஷ் ஆகிது. ஜிமின் லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். என்ன ஒயன் பார்த்துன்னு இருக்கிற? அது என்ன பட்டன் ஜிமின் அப்படின்னு பாயிண்ட் பண்ணி கேட்குறீங்க. ஜிமின் பின்னாடி திரும்பி அந்த பட்டனை பார்த்துட்டு அதுவா அதுக்குள்ளே ஒரு கபோர்டு இருக்குடி, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அந்த பட்டன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். கபோர்டா? உள்ளே என்ன இருக்கு? உள்ளே வெப்பன்ஸ் இருக்குடி, ஐலாண்டுக்கு எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். நீங்கள் ஓகேன்னு ஹெட்டை நோட் பண்ணிட்டு ஜிமின் பீச்சுக்கு போகணும்னு சொன்னேன், கூட்டிகிட்டு போயிட்டேன். அண்ட் ஐலாண்டை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னேன், எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறீங்க.
இந்த ஐலாண்டெல்லாம் இப்போ சுற்றி பார்க்க வேண்டாம் ஒயன் அப்படின்னு உங்களை பார்த்து கொஞ்சம் தயங்கிட்டே சொல்கிறான். அப்போது ஏன் ஜிம்மன் அப்படின்னு கன்ஃபியூஸாக கேட்குறீங்க. ஒயன் இந்த ஐலாண்டில் சீதா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. அட பாவி, சீதா இருக்க ஐலாண்டை தான் போய் வாங்குவியா நீன்னு அப்படின்னு ஷாக்காக கேட்குறீங்க. அப்போது அவன் இல்லை ஒயன், இந்த ஐலாண்டை நான் வாங்கும்போதே அந்த சீதா பிடிக்க நான் ஒரு டீம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தான் இங்கே இந்த பில்டிங்கை கட்ட ஸ்டார்ட்டே பண்ணேன். பட் இந்த ஐலாண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த சீதா வேலை அவ்வளோ ஈஸியாலாம் பிடிக்க முடியல. பில்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த 2 ஒர்க்கர்ஸை அதை அட்டாக் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு வந்துடுச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சீதாவை பிடிச்சாங்க. அப்புறம் என்ன, அதான் பிடிச்சிட்டாங்கல்ல. எனக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த சீதாவை பிடிக்கும்போது அதை அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஒரு குட்டி வேறு பார்ன் ஆயிருக்குன்னு. பட் அந்த குட்டி செக் பண்ணும்போது அது டெத்தான கண்டிஷனில் இருந்திருக்கு. ஸோ அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பட் எனக்கு கொஞ்சம் டேஸாக சீதா இங்கே இருக்குன்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. அதான் சேட்டிலைட்டில் இந்த ஐலாண்டை செக் பண்ணி பார்க்க சொன்னேன். நான் நினச்ச மாதிரியே இவங்க டெத் ஆகிடுச்சின்னு விட்டு போன சீதா உயிரோடு தான் இருக்குது. பட் இப்போ பெரிய சீதா இருக்குது. ஜிமின் சொல்கிறது கேட்டு நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. என்னது, பெரிய சீதாவா ஆயிடுச்சா? ஆமாம், அப்போ விட்டு வச்சது ஒயன், அதான் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. பயப்படாத ஒயன், சீதா நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. சீதா வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஐலாண்டு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. இன்னும் 2 டேஸில் அந்த சீதாவை பிடிக்க டீம் வந்துடுவாங்க. ஸோ யூ டோன்ட் வரி, நீ கொஞ்சம் நார்மலாகி ரிலீஃபாக ப்ரீத் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் சொன்னக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் நார்மல் ஆகிட்டு கொஞ்சம் ரிலீஃபாக ப்ரீத் பண்ணுறீங்க அவன் சொன்ன மாதிரி. அதான் ஐலாண்டு இப்போ சுற்றி பார்க்க போக வேண்டான்னு சொன்னேன். நீங்கள் ஜிமின் சொல்கிறது கேட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஜம்மன் வா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி ஜிமினை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. நீங்களும் ஜிமினும் சேர்ந்து ஒர்க்கை ஈக்குவலாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமினை மீட்டை ஃப்ரை பண்ணிருக்கோம். நீங்கள் ஜிமினுக்கு பின்னாடி நின்று ஒரு பவுலில் சப்பாத்தி பவுடர்லாம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் மீட் ஃப்ரை பண்ணிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். ஜிமினுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போது அவன் மனசுக்குள்ளே பேபி அப்படின்னு நினச்சி உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படியே 2 ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஹேண்ட்ஸோட ஜிமின் அவனோட 2 கையையும் சேர்த்து பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டே உங்களுக்கு பின்னாடி நிற்கிறான். நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறீங்க. ஜிமின் உங்கள் கையோடு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே உங்களுக்கு க்ளோஸாக வரான். அவனோட சின்ன வந்து உங்களோட ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணி ஐஸை க்ளோஸ் பண்ணி நிற்கிறான். ஜிமினுக்கு உங்கள் கூட லைஃப் லாங் இப்படியே இருக்கணும்னு தோணுது. ஜிமின் இப்படி பண்ணுறத அவனோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுது. அவனோட லவ்வால் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் வந்து உங்களால் முடியல. அவாய்ட் பண்ண முடியாமல் அப்படியே நிற்கிறீங்க. ஜிமின் உங்கள் கை மேலேருந்து அவன் கையை எடுத்து உங்கள் வேஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களை டைட்டாக பேக் ஹக் பண்ணுறான். உங்கள் மைண்ட் ஜிமின் ஹேண்டை எடுக்கணும்னு சொல்லுது. பட் உங்கள் ஹார்ட்டு ஜிமினை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லுது. நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி நிற்கிறீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் ஷோல்டர்லேருந்து அவன் சின்ன எடுத்துகிட்டு உங்கள் சீக்ஸோட அவனோட சீக்ஸை ரப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஜிமினோட டச் அண்ட் கிஸ் உங்களுக்கு வந்து ஜிமின் உங்கள் மேலே வச்சுருக்க லவ் நல்லா புரியுது. பட் உங்களால் இதுக்கு மேலே முடியல. நீங்கள் வேகமாக ஜிமினோட கையை உங்கள் மேலேருந்து எடுத்து விட்டுட்டு அவனை பின்னாடி தள்ளி விடுறீங்க. ஜிமின் ஷாக் ஆகி அவன் ஐஸை ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீ என்ன பண்ணிருக்க ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் கோவமாக கேட்குறீங்க. ஏன் பேபி, நான் உன்னை கிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு உரிமையாக கேட்குறான். அப்போது அதானே, நான் கூட ஜிம்மன் இப்படி தான் பண்ணுறானான்னு யோசித்தேன். இப்போ தான் தெரியுது நீனு அப்படின்னு சொல்கிறீங்க. பேபி, அவன் என்ன பண்ண நினச்சானோ அதான் நான் பண்ணேன். உள்ளே இருக்கான்ல இவன், இப்படி பண்ணா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். பட் நான் அப்படி இல்லை பேபி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ நான் அப்படியே எடுத்துப்பேன், ஒன்றையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிரிக் பண்ணுறான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோடு முடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட பெரிய சாரி கேட்க வேண்டியது ஒன்று இருக்குது. பிகாஸ் வந்துட்டு நான் எல்லா டைமும் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து என்னால் இந்த சவுண்டை இது பண்ண முடியலடா. நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த பேக்ரவுண்ட் சவுண்டு மட்டும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேயா?
நான் வந்து சொல்லியிருப்பேன் நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து நான் வந்து டிஸ்டன்ஸ் பிகம் மோர் அடிக்ஷன் போட்டுருவேன். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட சாரி, ரியலி ரொம்ப சாரி. அந்த பேக்ரவுண்ட் சவுண்டை மட்டும் நீங்கள் வந்து எனக்காக மன்னிச்சு விட்டுருக்குங்க. ஓகேயா? டாட்டா. எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லவ் யூ ஆல். இப்போயும் சத்து கேட்டுட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இனிமேல் தான் நீங்கள் நினைக்காத எல்லாமே வரும். ஓகேடா. லவ் யூ ஆல்.